கர்த்தருடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். வாசிப்போம் ஏசாயா 63:7. உங்க வெட்கத்துக்கு பதிலாக இரத்தத்தடை பலன் வரும். எங்கெல்லாம் நீங்க வெட்கப்பட்டு போனீங்களோ அங்கெல்லாம் உங்க தலையை கர்த்தர் நிமிர செய்வாங்க. உங்க குடும்பத்தில் இருக்கலாம், இல்ல உங்க சொந்த மதத்துல மதியில் இருக்கலாம், இல்ல எந்த இடத்துல தலை குடிந்து போனீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் தலையை நிமிர செய்வாங்க. ஆண்டவர் போது உங்களை கைவிடவே மாட்டார். ஐயோ நான் வெட்கப்பட்டனே, நான் அவமானப்பட்டனே, நான் இல்லை அவமானப்பட்டனே என்று சொல்லி நீங்க கலங்கி போயிருக்கலாம். நிறைய காரியங்கள் வெட்கப்பட்டு போகலாம். ஆனா சொல்றதை பார்த்து பயப்படாத, நீ வெட்கம் அடைவதில்லை. ஏசாயா 54:4 சொல்றார், பயப்படாத, நீ வெட்கம் அடைவதில்லை. இந்த வருஷத்துல அநேக காரியத்தை எதிர்பார்த்து ஒரு காரியம் நடக்காதன்னைக்கு நீங்க வெட்கப்பட. ஆனா புதிய வருஷம் நம்ம கடந்து போக போறோம். நீங்க எதிர்பார்த்த காரியத்துல நீங்க வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் தலையை நிமிர செய்ய போகிறார். அல்லேலூயா.